பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என கண்பானவர்களே, நாம் கர்த்தருக்குள் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மேலே 17வது வசனத்தை வாசிக்கும்போது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். Glory to God. நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தாங்க நம்முடைய பலனே. வேதத்தில் வாசித்தீங்கன்னா, நெகோமியா 8வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் வாசிக்கும்போது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுடைய பலன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நெருக்கம் வரும்போது, ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது, ஏதாவது ஒரு காரியத்தில் குறைவுபடும் பொழுது நாம் சோர்ந்து விடுகிறோம். நமக்கு வருகிற சோர்வு நம்மளை என்ன செய்து விடுகிறது? பலன் அற்றவனாய் நம்மளை அந்த நாள் முழுவதும் நடத்தி விடுகிறது. நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லா சூழ்நிலையிலையும் என்ன செய்யணுமா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும். நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவராய் இருக்கிற கர்த்தர் என் பலன். ஓ glory to God. கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களைப் போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை என்ன செய்வாரா? நடத்துவார். நம் வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை பலனடைய செய்கிறார். அவர் நம்மை பலனடைய செய்யும் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. ஐயோ நீ சோர்ந்து போயிற்ற அப்படின்னு அந்த சோர்வடைந்த நிலையில் கர்த்தர் உங்களை வைக்கலை. அவர் உங்களை உயர்ந்த இடத்துல அவர் கொண்டு வருகிறார். நீங்கள் அன்னாளுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில், அன்னாள் ஜெபம் பண்ணி முடித்ததுக்கு பிற்பாடு தன்னுடைய இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. இன்னைக்கு நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபித்ததற்கு பிற்பாடு அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி எத்தனை பேர் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்? Glory to God. ஜெபம் பண்ணி முடித்ததுக்கு பிற்பாடு அதே நிலையை தான் நம்ம இருக்கிறோம்ல. வேதம் சொல்லுது, அந்த அம்மா, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. என கண்பானவர்களே, இந்த காலவேளையில் நீங்கள் ஜெபிக்கிற காரியம் என்ன? உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க. சங்கீதம் 118:14 வாசிக்கும் போது, கர்த்தர் என் பலன், என் கீதமுமானவர், அவர் எனக்கு என்னவா இருக்கிறார்? இரட்சிப்புமானவர். Glory to God. யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க? மகிழ்ந்து களி கூறுங்க. நீங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுக்கு தேவ பலனை கொண்டு வருகிறது. 2வது வேதம் சொல்லுகிறது, அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு பின்மாரியையும் முன்மாரியையும் வர்ஷிக்க பண்ணுவார். Glory to God. உங்க வாழ்க்கையில் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். முன்மாரியையும் பின்மாரியையும் கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுவார். அதனால தாங்க அப்போஸ்தலனாகிய பவுல்
பிலிப்பு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்க. மகிழ்ச்சியாக இருப்பது தான் உங்கள் பலன். கர்த்தர் உங்களை பலனடைய செய்வார். முன்மாரியையும் பின்மாரியையும் வர்ஷிக்க பண்ணுவார். உங்களுடைய கால்களை வேதம் சொல்லுகிறது, மான்கள் கால்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் உன்னை நடத்துகிறோம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதையை நீங்கள் பார்க்க முடியும். செபிக்கலாமா? எங்கள் பரலோக பிதாவே, உமக்குள் மகிழ்ச்சியாக இருக்க இந்த கால வேளையில் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்குள் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் ஐயா எங்களுடைய பலனாக இருக்கிறது. நீர் எங்களுடைய கால்களை மான்கள் கால்களை போல் ஆக்கி உயரமான இடத்தில் எங்களை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்மை நம்பி இருக்கிற தம்முடைய பிள்ளைகள் யாவரையும் நீர் நடத்துகிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.